வணக்கம் மக்களே. அன்னை சந்திரகாந்தா. நவராத்திரி வழிபாட்டுல முதல் 3 நாட்கள் துர்க்கை அன்னைய நாம வழிபடுறோம். அப்படி பார்த்தா துர்க்கை அன்னையோட ரூபங்கள் பல இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரூபத்துக்கும் பல திருநாமங்களும் இருக்கு. யதார்த்தம் என்னன்னா, எவ்வளவு ரூபம் இருந்தாலும் எவ்வளவு திருநாமங்கள் இருந்தாலும் ஆதிசக்தி என்பவள் ஒருவளே. அம்பாள் ஒரு கருணை கடல். அவர் கொண்ட திருநாமங்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறப்படுது. இந்த அன்னையோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 3 கண்கள் கொண்டவளாம். இது மனுஷ வாழ்க்கையில தவம் போல முறையான கல்வியும் ஞானமும் பெறுவதன் மூலமா நம்மளோட 3வது கண், அதாவது ஞான கண் திறக்கப்படும் அப்படிங்கறத உணர்த்துற விதமா அமையப்பட்டிருக்கு. நம்ம முன்னவே பார்த்த மாதிரி பிரம்மச்சாரிணியா அன்னை ஈசனை மணந்ததால சந்திரபிறையும் 3 கண்களும் அன்னைக்கு சொந்தமாச்சு. இது சக்திக்குள் சிவனும் அடக்கம் அப்படிங்கறத நமக்கு குறிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே அம்பிகைய திரிபுர சுந்தரி, முக்கண் நாயகி அப்படின்னு திருநாமங்களை கொண்டு பூஜிக்கிறோம். அப்படி அமைய பெற்றதுதான் இந்த சந்திரகாந்தா ரூபமும். இந்த அம்பிகையோட வாகனம் சிம்ம வாகனம். இன்றைக்கு மலர்கோலம் போட்டு அம்பால வழிபடலாம். சம்மங்கி மலர்கள், துளசி இலைகள் கொண்டு அம்பால அர்ச்சனை பண்ணுவது விசேஷம். சர்க்கரை பொங்கல், தானியத்துல காராமணி சுண்டல் வைத்து பழங்களோட நைவேத்தியம் பண்ணலாம். பாட்டு தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா காம்போதி ராகத்துல அமைஞ்ச பாடல்களை பாடி வழிபடலாம். சிலை வழிபாடு பண்றவங்கன்னா அம்பாளுக்கு நீல நிற வஸ்திரம் உடுத்தலாம். இந்த பிறையணிந்த தேவிய வழிபடுறதுனால நம்ம மனசுக்கு குளுமை தருவாளாம். இவளை வழிபடுறதுனால மனசுல அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குமா. வாழ்க்கையில எப்பேற்பட்ட குழப்பம் இருந்தாலும் கவலைகள் சூழ்ந்து இருந்தாலும் நமக்கு மனத்தெளிவை கொடுத்து வாழ்க்கைய வழி நடத்துவாளாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தேவி போருக்கு புறப்படக்கூடிய ரூபத்தில் இருக்கிறதுனால வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருந்ததுன்னா அதுல நம்ம பக்கம் நியாயமும் நேர்மையும் இருந்ததுன்னா வெற்றியை ஈட்டு கொடுப்பாளாம். இவ நீதி தேவதையா திகழறதுனால உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா மனதார பிரார்த்தித்தால் நியாயமான வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி அனுகிரகம் தருவாளாம். என்ன மக்களே, இன்னைக்கு சந்திரகாந்தா தேவி பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு நிறைவு கொடுத்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமா தேவியின் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. அதே போல இதுக்கு முன்ன இருந்த பதிவுகள் நம்மளோட சேனல்ல நவராத்திரி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் நீங்க வந்து பார்க்கலாம். மீண்டும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.